எம்ஜிஆர் வந்து அந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கு அவர் வந்து வருமான வரி செலுத்தலை, இதுக்காக நெருக்கடி கொடுத்ததுனால அவர் வந்து திமுகவை உடைச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அபாண்டமான பொய்யை புழுகை பரப்புனாங்க. இப்போ அந்த காலகட்டத்திலிருந்து 79 எண்டு வரைக்குமே 1977 79 வரைக்குமே திரா காங்கிரஸை திட்டி தீர்த்தார்கள். அரக்கீர், ராட்சசி, பெண் ஹிட்லர், திமுகவினர். அவங்க முரசொலியில் ஹிட்லர் மாதிரியே இந்திரா காந்திக்கு மீசை போட்டு அரக்கால் டவுசர் போட்டெல்லாம் படம் காத்து வந்துருக்கு. நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பாருங்க. அவ்வளவு கடுமையாக விமர்சித்தவர்கள் 79 எண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரடியாக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த காலகட்டத்திலே சிதம்பரத்தில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் எல்லா நிர்வாகிகளும் இப்படி 67 காங்கிரஸை வீழ்த்தி நாம ஆட்சிக்கு வந்தோம், மீண்டும் அந்த காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வர்ற பாவச் செயலில் நாம ஏன் ஈடுபடணும், இவ்வளவு இடங்களை நீங்க எங்க கொடுக்கணும் திரு கருணாநிதி சொல்லியிருக்கார். மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், அரசியலில் இருந்தே முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னார். அது இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அவங்க இழுக்கிற இழுவைக்கெல்லாம் போக மாட்டோம், இது எலியும் தவளை மாதிரி, ஒரு கட்டத்தில் இழுத்தா வெட்டி விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸில் இருக்கிற எல்லா நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் தாவேகாவோட போகணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடம் என்பதை திமுக மறுத்தால் அந்த பக்கம் போயிடுவோம்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் போடுறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க, டெல்லி வரைக்கும் போறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். காங்கிரஸினுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியை நான் படித்து இன்னைக்கு தினமலரில் கூட சில விஷயங்களை பிரேக் பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தி வந்து என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இன்னும் காங்கிரஸை வலுவாகவே ஆக்கலன்ற மாதிரிலாம் கேட்டதாக செய்திகள் வந்தது. ஒரு செட்டு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாங்கிற மனநிலையில் இருப்பதாகவும், இன்னொரு செட்டு அதாவது செல்வ பெருந்தையரோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லை வேண்டாம், திமுகவுடைய கூட்டணி நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமான கூட்டணியாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் தாவேக்காவுக்கு தாகிறாங்க, காங்கிரஸ் போகுது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை திமுக சந்திக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. போக மாட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாரு விஜய் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. அது எப்படி புரிஞ்சுக்கல? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் அப்படின்னு தொடக்க முதலே பார்க்கலாம். காங்கிரஸுக்கு எதிராக திருமதி இந்திரா காந்தி காலத்தில் மிக கடுமையாக விமர்சித்தவர் தான் அதுக்குரிய மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதாவது 1967 காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திமுக 71 இந்திய தேசிய அப்போ வந்து ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்னு பிரிஞ்சிருச்சு. 69 71 தேர்தலில் இந்த இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்தில் ஒரு இடம் கூட கொடுக்கல இந்திய தேசிய காங்கிரஸுக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு 24 தொகுதியை கொடுத்துட்டு இவங்க 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு ஒரு 184 இடங்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸோடு இணக்கம் பாராட்டியவர்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து எதிர்நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. 1972 திரு எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய போது காங்கிரஸ் இவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு இருந்ததுனால அதிமுகவையே ஒட்டு காங்கிரஸ். எம்ஜிஆர் வந்து அந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கு அவர் வந்து வருமான வரி செலுத்தலை, இதுக்காக நெருக்கடி கொடுத்ததுனால அவர் வந்து திமுகவை உடைச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அபாண்டமான பொய்யை புழுகை பரப்புனாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரை வெளியேற்றியதால் தானே அவர் தனி கட்சி தொடங்கினார். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உங்களை வெளியேற்ற சொல்லி நிர்பந்தம் சொன்னதா? இல்லை. சரி, வெளியில் போனார். யாருக்கு எதுக்கு அவர் பயப்படணும்? வருமான வரி பாக்கிங்கிறது இருக்குது, நான் செலுத்திடுறேன், நான் உண்மையான கணக்கு காட்டினதுனால இந்த வருமான வரி பாக்கி இருக்குது, அதை நான் செலுத்துறேன்ட்டார். அவரை நேசிக்கிற ரசிகர்களும் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் நாங்கள் பணம் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. திண்டிவனம் ஷெரீப்னு ஒரு ஆசிரியர் தன்னுடைய சொத்துக்களை அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவர் புரட்சி தலைவர் பேரில் இந்த சொத்தை மாற்றி நீங்கள் இதை விற்று நீங்கள் கட்டுங்கன்னு இருந்த ஒரே வீட்டையே கொண்டு வந்து கொடுத்தார்.
பல பேர் 1000 500ன்னு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் ஒரு அப்பீல் கொடுத்தார், வேண்டாம், நான் உழைத்து சம்பாதித்து இந்த வருமான வரியை செலுத்துவேன், தயவு செய்து நீங்கள் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொன்று, இந்திய அளவில் வருமான வரி பாக்கிக்காக எந்த நடிகர் மீதாவது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா? இல்லை. அப்போ ஒரு பொய்யான தவறான குற்றச்சாட்டை இவர் மீது சுமத்தி அவங்க பயணித்தார்கள். அதை பொதுமக்கள் நம்பலை. அதனால தான் தொடர் வெற்றிகளை அவனுக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த 73 74 காலகட்டங்களில் புரட்சித் எம்ஜிஆர் திமுக மேலே வந்த குற்றச்சாட்டு, அப்போ மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. 76ல் அது மீது நடவடிக்கைன்னு வந்தது. 77 ஜனவரியில் தான் அந்த சர்க்காரியா கமிஷனை போட்டாங்க. இப்போது அந்த காலகட்டத்திலிருந்து 79 எண்டு வரைக்குமே 1977 79 வரைக்குமே இந்திரா காங்கிரஸை திட்டி தீர்த்தார்கள். அரக்கீர், ராட்சசி, பெண் ஹிட்லர், திமுகவினர். அவங்க முரசொலியில் ஹிட்லர் மாதிரியே இந்திரா காந்திக்கு மீசை போட்டு அரக்கால் டவுசரை போட்டெல்லாம் படம் கார்ட்டூன் வந்திருக்கு. நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பாருங்கள். அவ்வளவு கடுமையாக விமர்சித்தவர்கள் 79 எண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரடியாக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சரண்டர் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா, 79 திமுக அதிமுக இணைப்புக்காக பாரதிய ஜனதா அப்போ உள்ள ஜனதா கட்சி ஒரு முயற்சி மேற்கொண்டு விஜுபட் நாயக் பேசுகிறார். ஸோ செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 1979 இந்த விஷயம் நடக்குது. அப்போ 2 பேருமே விஜுபட் நாயக் முன்னாடி திரு எம்ஜிஆர், திரு கருணாநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்குது. அடுத்த நாள் நீங்கள் 2 பேரும் 1 to 1 பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசுனாங்க. பேசிட்டு வெளியில் வந்தோடனே செயற்குழு பொதுக்குழுவை கூடி நாங்கள் ஒரு இறுதியான முடிவு எடுத்து அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதே தினம் திரு எம்ஜிஆர் வேலூர் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் என்கிற முறையில் போயிட்டார். அன்று இரவே டெல்லியிலிருந்து பேசி இங்கிருந்து போன அவருடைய முரசொலி மாறன், அவருடைய நண்பர்கள் அப்துல் சமத் போன்றவர்கள்லாம் பேசி எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு பேசி அங்கேருந்து லைன் போட்டு திரு கருணாநிதி அதை ஒப்புக்கிட்டார், ஒப்புக்கொண்டு விட்டார். அப்போ இது பிரேக் ஆயிடுச்சு. ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு தான் இங்கே எல்லாம் வரவழைச்சி அந்த அம்மாவை பேசி அந்த அம்மா திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது, இந்திரா காங்கிரஸுக்கு திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அரசியலில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு திமுக போல அப்போ இருந்தே காங்கிரஸ்காரர்களுக்கு இவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உரசல். நான் சொன்னது 77 ஆமாம் 7ஆம் பொருத்தம்னு சொன்னது அங்கேருந்து தான் தொடங்குது. ஒரு இணக்கமான உறவு தேர்தலின் போது கூட இருக்காது. 80ல் 50-50 சீட் ஷேரிங், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருச்சு மிகப்பெரிய அளவில். ஆட்சி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 இடங்களில் வெற்றி, 37 இடங்களில் காங்கிரஸ் திமுக அணி. அதை காரணம் காட்டி மக்களுடைய ஆதரவை இழந்துட்டாருன்னு ஆட்சியை கலைக்க சொல்லி இந்திரா காந்தியும் ஒரு பேச்சை கேட்டு ஆட்சியை கலைச்சாங்க. 5 மாதம் சட்டமன்ற தேர்தல். என்ன தவறு செய்தேன் நான் ஆட்சியை கலைப்பதற்கு? இந்த ஒரே வார்த்தை தான். மீண்டும் ஒரு ஆட்சி கட்சியாக வந்துட்டார். அப்போ என்னென்னா அவங்களுக்குள்ள காங்கிரஸுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த முறை கூட்டணி ஆட்சி என்று அறிவித்த போது 67 விட்டதை நாங்கள் இப்போ பிடிக்கணும். அப்போ காங்கிரஸ் தலைமையில் தான் காங்கிரஸ் முதலமைச்சர், அதில் திமுக இணையணுங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்பில் சொன்னாங்க. ஆனால் திமுகவில் கருணாநிதி உட்பட பலரும் இவரை முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர்னு அறிவித்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னா அப்போவே டிஸ்பியூட் ஆயிடுச்சு. இந்த பஞ்சாயத்து டெல்லிக்கு போகிறோன்னா இந்திரா காந்தி சொல்கிறாங்க, யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது, கருணாநிதியை அறிவித்து ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை பண்ணிவிட்டு கருணாநிதி தான் முதலமைச்சர், அவர் தலைமையில் திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்த உடனே காங்கிரஸுக்கும் நான் சொன்ன அந்த 7ஆம் பொருத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அதிகமாக இடங்களில் வெற்றி பெற்றுருவாங்களோன்னு சொல்லி இவன் உள்ளடி வேலை பார்க்க, இந்த பக்கம் இவங்க அதிகமாக வெற்றி பெற்றுருவாங்க, காங்கிரஸ் திமுகவுடைய ஒரு உள்ளடி வேலைகள் தொடங்கிருச்சு. அப்போ ஒரு முறை அந்த காலகட்டத்திலே சிதம்பரத்தில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் எல்லா நிர்வாகிகளும் இப்படி 67 காங்கிரஸை வீழ்த்தி நாம் ஆட்சிக்கு வந்தோம், மீண்டும் அந்த காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வர்ற பாவச்செயலில் நாம் ஏன் ஈடுபடணும், இவ்வளவு இடங்களை நீங்கள் ஏங்க கொடுக்கணும் திரு கருணாநிதி சொல்லியிருக்கார். இதைவிட கூடுதல் இடங்கள் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அகற்ற வேண்டும், அரசியலில் இருந்தே முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னார். அதில் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அவங்க இழுக்கிற இழுவைக்கெல்லாம் போக மாட்டோம், இது எலியும் தவளை மாதிரி, காங்கிரஸ் தவளை ஒரு கட்டத்தில் இழுத்தா வெட்டி விட்டுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற. இப்போ இவ்வளோ முரண்பாடுகளோடு இருக்கும்போது இப்படி இன்னைக்கு எப்படி இந்த இணக்கம் இருக்கு? அதுதான் சொல்கிறேன், அரசியலில் வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு 2 கட்சியுமே வந்துருச்சு, எல்லா கட்சிகளும் அதுதான்.
ஸோ அது நான் தொடக்கத்திலிருந்து சொன்ன இந்த விஷயங்கள் முரண்பாடு என்பது இப்போ கூடுதலான முரண்பாடை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பார்க்குறேன். இன்றைய சூழலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, வெற்றி கழக அரசியலுக்கு வருகிற பொழுதே ஆட்சி அதிகாரத்தில் பங்குட்டாங்க. ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எதிரான மக்கள் மனநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அரசூழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. மக்கள் மத்தியிலுமே இந்த மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு உயர்வுகள். அப்போ இந்த பலி எல்லாமே நம்ம மேலே விழுந்துரும் தொடர்ந்து இருந்தோம்னா அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்று 80ல் நம்ம விட்டுட்டோம். அதே மாதிரி 96 2001லேயும் திமுக மைனாரிட்டி திமுகன்னு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் பாமகவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுத்தா தான் திமுக ஆட்சி நடந்திருக்கும். ஸோ அவங்களும் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கல. அன்றைய தினம் பங்கு கேட்டிருந்தால் கொடுக்கணும். வெறும் 90-92 இடங்களில் தான் இருந்தது. அப்போ இவர்கள் அந்த பங்கு பெற்றிருக்கலாம். பாமகவும் காங்கிரஸும் அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கலாம். திரு கருணாநிதியின் சாமர்த்தியத்தால் அது தடுக்கப்பட்டது. இப்போ 2 முறை அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இந்த முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்கிற எல்லா நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் தாவேகாவோட போகணும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் இடம் என்பதை திமுக மறுத்தால் அந்த பக்கம் போயிடுவோன்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் போடுறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க, டெல்லி வரைக்கும் போகிறாங்க. இப்போ அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து இது தொடர்பாக டெல்லி பார்த்துக்குறோம், நீங்கள் யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. செல்வ பெருந்தகையும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலும் இருக்க ஒரு 20-30% பேர் திமுக தான் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. இவர்களும் கிளியர் கட்டாக மத்திய டெல்லி தலைமை அறிவிக்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் 2026 தேர்தல் கூட்டணியில் நாம் பங்கு பெறப் போகிறோம். இது தொடர்பாக பொதுவெளிகளில் எந்த நிர்வாகி யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்னு ஒரு உறுதியான அறிவிப்பு வெளியிடலை. அதை வச்சு தான் இப்போ இவங்க எது ஒன்றாலும் நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. என்ன நடக்க போகிறதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை அப்படி போனால் திமுகவுக்கு ஆபத்தாக மாறுமா அது? இல்லை, நிச்சயமாக. நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லை, பழைய காலத்து அந்த செல்வாக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் ஒரு அடையாளம், ஒரு தேசிய கட்சி. ஏற்கனவே ஒரு 10-18 எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு 8-9 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இது போகிற போது இது பலகீனமாயிடுச்சுங்கிற பார்வை பொதுவெளியில் வந்துருச்சுன்னு சொன்னால் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, தோல்வி கூட சந்திக்கலாம். சரி, பல்வேறு செய்திகள் நம்ம பகிர்ந்துருக்கணும். நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்குது. நம்ம அடுத்த அமர்வில் தொடர்ச்சியாக பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.